வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 7ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 1லேருந்து பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிற பாடத்தை முழுமையாக பார்த்துடலாம். இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, டெல்லியை தலைநகராக வச்சுக்கிட்டு இந்தியாவை ஆட்சி பண்ண பல்வேறு வம்சாவளிகளை சேர்ந்த துருக்கிய சுல்தான்கள் பற்றியும் அவங்களோட இராணுவ படையெடுப்புகள் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். டெல்லி சுல்தானியத்தோட நிர்வாகம் பற்றியும் அந்த கால பகுதியோட கலை கட்டிடக்கலை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரோ பார்த்துடலாம். 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டில் கங்கை சமவெளியை அவங்களோட அரசியல் ஆதிக்கம் கீழே கொண்டு வரதில் ஜெயிச்சாங்க. அவங்களோட துணிச்சலும் மூர்க்க குணமும் தான் இந்த வெற்றிக்கு காரணங்களாக சொல்லப்பட்டாலும் அவங்களையும் அவங்களோட நாட்டையும் காத்துக்க தவறின இந்திய அரசர்களோட இயலாமை தான் அவங்க இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு துணிச்சல், தைரியம் எல்லாமே ஒரு காரணங்களாக சொன்னாலுமே நம்ம அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அப்படிங்கிறதுனால தான் துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. இந்த பாடத்தில் துருக்கிய போர் வீரர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளே இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினாங்க, பாபர் வந்துட்டு அந்த ஆட்சியை எப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்குனார், அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மாம்லுக் வம்சம். இவங்களோட பீரியட் 1206லேருந்து 1290. இந்தியாவில் முஸ்லீம்களோட ஆட்சி அப்படிங்கிறது முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டிருக்கு. இந்தியாவில் முஸ்லீம்களோட ஆட்சி அப்படிங்கிறது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டால் முகமது கோரி. எந்த வருடம்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. அவருக்கு மகன்கள் இல்லாத காரணத்தினால பண்டகன், இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கக்கூடிய பாரசீக சொல் தான் பண்டகன் அப்படிங்கிறது. பண்டகன் அப்படிங்கிறது ஒரு பாரசீக சொல், அடிமைகளை குறிக்கக்கூடியது. அவங்க எதுக்கு விலைக்கு வாங்கியிருக்காங்க? இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு தனி வகை அடிமைகளை வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மாகாண அளவில் ஆளுநர்களாக ஃபஸ்ட்டு வேலையில் போட்டாங்க. அதுக்கப்புறம் சுல்தான் அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்தப்பட்டாங்க. 1206 கோரி இறந்ததுக்கப்புறம் அவரோட அடிமையாக இருந்த குத்புதீன் ஐபக் இந்தியாவில் இருக்கக்கூடிய துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக அவரை அறிவிச்சுக்கிட்டாரு. அடிமை வம்சத்தோட ஆட்சிக்கான அடிக்கல்ல அவர் தான் நாட்டியிருக்காரு. அடிமை வம்சத்தோட ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். இந்த வம்ச மரபு தான் மாம்லுக் அரச மரபுன்னும் அழைக்கப்பட்டிருக்கு. மாம்லுக் அப்படிங்கிற அரேபிய வார்த்தைக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மாம்லுக் அப்படிங்கிற அரேபிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அடிமை. குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன் இந்த 3 பேருமே இந்த வம்சத்தை சேர்ந்த 3 மிகப்பெரிய சுல்தான்கள். அடிமை வம்சத்தினர் இந்த துணைக்கண்டத்தை 84 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன் 3 பேருமே இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க தான். கிட்டத்தட்ட 84 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. குத்புதீன் ஐபக் தான் அடிமை வம்சத்தோட ஆட்சிக்கான அடிக்கலை நாட்டியிருக்காரு. முகமது கோரி தான் இந்தியாவில் முஸ்லீம்களோட ஆட்சி வந்து முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டிருக்கு. அவருக்கு மகன்கள் இல்லாதனால பண்டகன் சொல்லக்கூடிய அடிமைகளை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சுல்தான் அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்காங்க. அடுத்தது குத்புதீன் ஐபக். இவரோட காலம் 1206லிருந்து 1210. குத்புதீன் லாகூரை தலைநகராக வச்சுக்கிட்டு தான் அவரோட ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட தலைநகரை டெல்லிக்கு மாற்றிருக்காரு. டெல்லியில் ஆட்சி செஞ்சது வரைக்குமே ஒரு நல்லா செயல்திறன் மிக்கவராக தான் இருந்திருக்காரு. பல பகுதிகளை வந்து பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு லாகூர், அதுக்கப்புறம் டெல்லிக்கு தலைநகரை மாற்றிருக்காரு. கலகத்தை எல்லாம் ஒடுக்கியிருக்காரு. மத்திய மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு தானே தலைமையேற்று போயிருக்காரு. கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றக்கூடிய பொறுப்பை பக்தியார் கல்ஜி அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஐபக் டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு மசூதியை கட்டியிருக்காரு. ஐபக் டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதியை கட்டியிருக்காரு. அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான மசூதி அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. குதுப்பினாருக்கு அவர் தான் அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஆனால் அந்த வேலைகளை அவரால் செய்ய முடியாமல் போயிட்டு அவரோட மருமகனும் அவருக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பேற்கு வந்தவரான இல்துமிஷ் வந்து இந்த குதுப் மினாரை கட்டி முடிச்சிருக்காரு. குதுப் மினாரை கட்டி முடித்தது யாருன்னு கேட்டால் இல்துமிஷ்.
போலோ விளையாட்டப்போ குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் ஐபக் 1210 இறந்து போகிறாரு. ஸோ இதுதான் அந்த குவத் அல் இஸ்லாம் மசூதி. இதை கட்டினது வந்து குத்புதீன் ஐபக். அடுத்தது இல்துமிஷ். இவரோட காலம் 1210 1236. ஐபக்கோட மகன் ஆரம் ஷா. இவர் வந்து திறமை இல்லாமல் இருந்திருக்காரு. அதனால் துருக்கிய பிரபுக்களாக சேர்ந்து ஐபக்கோட படைத்தளபதியும் மருமகனுமான இல்துமிஷை சுல்தானா தேர்வு பண்ணாங்க. இந்த இல்துமிஷ் கலகக்காரர்களை ஒடுக்கினார். அவரோட கட்டுப்பாட்டை நல்லாவே கொண்டு வந்தார். இவரோட ஆட்சியப்போ மங்கோலியர்கள் செங்கிஸ்கானோட தலைமையில் இந்தியாவோட எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினாங்க. அதனால் செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்படுற குவார்ஜம் ஷா ஜலாலுதீன் அப்படிங்கிறவர் இல்துமிஷ்ட அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டார். இந்த செங்கிஸ்கானால் விரட்டி அடிக்கப்பட்ட நபர், அவர் பேர் வந்து குவார்ஜம் ஷா ஜலாலுதீன். இவர் வந்து அடைக்கலம் கேட்டார். ஆனால் இல்துமிஷ் அதுக்கு அடைக்கலம் கொடுக்கல. இதனால் இவருக்கு மங்கோலிய ஆபத்தை இதன் மூலமாக தவிர்த்துக்கிட்டார். ஒருவேளை அவர் அடைக்கலம் கொடுத்துருந்தாருன்னா அவங்களோட படையெடுப்புகளை அவர் சந்திக்க வேண்டி வந்திருக்கும். மங்கோலியர்கள் தாக்குதல் வந்தாக்கா அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேர் இருக்கக்கூடிய ஒரு குழுவை உருவாக்கியிருக்காரு. அந்த குழு வந்து சஹல்கானி இல்லைனா நாட்பதின்மர் குழு அப்படின்னு அறியப்பட்டுச்சு. ஸோ சஹல்கானி இல்லைனா நாட்பதின்மர் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு உருவாக்கப்பட்டது. இது எதுக்குன்னா மங்கோலியர்கள் தாக்குதலை எதிர்கொள்ளுறதுக்காக 40 பேர் இருக்கக்கூடிய சஹல்கானி இல்லைனா நாட்பதின்மர் குழுவை உருவாக்கியிருக்காரு. ஸோ யார் உருவாக்கியிருக்காங்க? இல்துமிஷ் உருவாக்கியிருக்காங்க. இல்துமிஷ் அவரோட படைகளில் வேலை பார்த்தவங்களுக்கு இக்தாக்களை கொடுத்தாரு. இக்தா அப்படின்னா இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம். ஸோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அதுக்காக அந்த ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் தான் இக்தா அப்படிங்கிறது. நிலத்தை வாங்கிட்டாங்களாம் அவங்கள இக்தாத்தார் இல்லைனா முக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க போர்க்காலத்தில் சுல்தானுக்கு இராணுவ உதவி செய்யணும். படைகளையும் குதிரைகளையும் பராமரிக்கிறதுக்காக இக்தாதாரர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள்லேருந்து வரி வசூல் செஞ்சுக்கலாம். ஐபக்கால தொடங்கப்பட்ட குதுப்பினாரோட கட்டுமான பணிகளை இல்துமிஷ் தான் முடிச்சு வச்சார். 26 ஆண்டுகள் இல்துமிஷ் ஆட்சி பண்ணியிருக்காரு. 1236 ஏப்ரல் மாதம் இறந்து போகிறாரு. ரஷ்யா 1236 1240 வரைக்கும் ரஷ்யா இருந்திருக்காங்க. இல்துமிஷோட மகன் ருக்குதீன் ஃபிரோஷ் அப்படிங்கிறவர் இறந்து போகிறாரு. இல்துமிஷ் அவரோட மகளான ரஷ்யா சுல்தானாவை அவருக்கு அப்புறம் டெல்லியோட அரியணைக்கான வாரிசாக அறிவிக்கிறாரு. இல்துமிஷோட பொண்ணு ரஷ்யா அவங்க அடுத்த வாரிசாக வர்றாங்க. ரஷ்யா திறமையானவங்க தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மன வலிமை இருக்கிறவங்க தான். ஆனாலுமே துருக்கி இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால துருக்கிய பிரபுக்களுக்கு பிடிக்கல. அதே நேரத்தில் மங்கோலியர்களோட தாக்குதல்களையும் அவர் வந்து சந்திக்க வேண்டியிருந்தது. ரஷ்யா ஜலாலுதீன் யாஹூத் அப்படிங்கிற ஒரு எத்தியோப்பிய அடிமையை அவரோட தனி உதவியாளராக வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப நம்ப ஆரம்பித்தாங்க. இதுவே வந்து துருக்கிய பிரபுக்கள் கலகம் செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அவருக்கு எதிராக துருக்கிய பிரபுக்கள் செஞ்ச சதியால் 1240 ரஷ்யாவை வந்து கொண்டுட்டாங்க. அடுத்தது கியாசுதீன் பால்பன். அவரோட காலம் 1266 1287. ரஷ்யாவுக்கு அப்புறம் வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் ஆட்சி பண்ணாங்க. அவங்களுக்கு அப்புறம் கியாசுதீன் பால்பன் வந்து அவருக்கு அரசாளக்கூடிய ஒரு பொறுப்பு வந்தது. நாட்பதின்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய துருக்கிய பிரபுக்கள் குழு அவரோட பகையாக இருந்ததுனால அந்த அமைப்பை வந்து பால்பன் ஒழிச்சிட்டாரு. நாட்பதின்மர்னு சொல்லக்கூடிய துருக்கிய பிரபுக்கள் குழு அவரோட பகையாக இருந்ததுனால அந்த அமைப்பை வந்து பால்பன் ஒழிச்சிட்டாரு. இந்த நாட்பதின்மர் குழுவை வந்து உருவாக்குனது யாருன்னா இல்துமிஷ். இந்த அமைப்பை ஒழிச்சது யாருன்னா பால்பன். அவரோட ஆட்சிக்கு எதிராக சதி செய்கிறவங்களையும் இடையூறாக இருக்கிறவங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒற்றர் துறையையும் நிறுவுறாரு. அரசு அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் எதிர்க்கிறது இதெல்லாம் வந்து கடுமையாகவே ஹேண்டில் பண்ணார். பால்பனுக்கு எதிராக கலகம் பண்ணதுனால துக்ரீக்கான கைது செய்து கொண்டுட்டாங்க. தன்னோட எதிரிகளான மெய்வாட்டை சேர்ந்த மியோக்கள் இவங்கக்கிட்ட கருணை இல்லாமல் நடந்துக்கிட்டாரு. மியோக்கள் அப்படின்னா வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவங்க தான் மியோக்கள் அப்படிங்கிறத. இருந்தாலுமே மங்கோலியர்கள்கிட்ட ஒரு உறவு அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவனமாகவே இருந்தாங்க.
செங்கிஸ்கானோட பேரனும் ஈரானோட மங்கோலிய வைஸ்ராய் குலகுகான் அப்படி அவரோட பேர் குலகுகான் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை பால்பன் பெற்றார். ஸோ இதுதான் வந்து பால்பனோட கல்லறை. ஸோ மங்கோலியர்களோட தாக்குதலிருந்து நாட்டை பாதுகாக்கிறதுக்காக பால்பன் பல கோட்டைகளை கட்டினார். பாரசீகத்தை சேர்ந்த கவிஞர் அமீர் குஸ்ரு அப்படிங்கிறவரை பால்பன் ஆதரிச்சிருக்காரு. பால்பன் 1287 இறந்துட்டார். பால்பனோட மகன் கைகுபாத் திறமை இல்லாமல் இருந்ததுனால 1290 படைத்தளபதியாக இருந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் அரச பிரதிநிதியாக பொறுப்புக்கு வராரு. சுல்தான் கைகுபாத் பேரில் அவர் நாட்டை ஆட்சி பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு நாளில் ஜலாலுதீனால் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருத்தரால் கைகுபாத் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் ஜலாலுதீன் முறையாக அரியணைக்கு வர்றாரு. அதுலேருந்து கில்ஜி வம்சத்தோட ஆட்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த கில்ஜி அரச வம்சம் இவங்களோட காலம் 1290 to 1320 30 வருஷம் மொத்தமாக கில்ஜி அரச வம்சம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதில் ஜலாலுதீன் கில்ஜி வந்து 1290 to 96. ஜலாலுதீன் ஆட்சியப்போ பல படையெடுப்புகள் பண்ணியிருக்காங்க. இந்த பெரும்பாலான படையெடுப்புகளை திட்டமிட்டு நடத்தினது வந்து அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர். இவர் வந்து காராவோட ஆளுநர். ஜலாலுதீன் கூட பிறந்தவங்களோட மகன். அவரோட முக்கியமான படையெடுப்பு வந்து தக்கான அரசான தேவகிரிக்கு எதிராக செஞ்சது தான் முக்கியமான படையெடுப்பு. அலாவுதீன் தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த நகரை கொள்ளையடித்து பெரும் செல்வத்தோடு திரும்பினார். அந்த செல்வத்தை முக்கியமான பிரபுக்களுக்கும் படைத்தளபதிகளுக்கும் கையூட்டாக கொடுத்து அவங்கள அவங்க பக்கம் இருத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் ஜலாலுதீனை கொண்டுட்டார். அதுக்கப்புறம் 1296 டெல்லியோட சுல்தானா அவரை அறிவிச்சுக்கிட்டாரு. அலாவுதீன் கில்ஜி 1296 1316 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. அலாவுதீன் டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைச்சு உறுதிப்படுத்தியிருக்காரு. பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக, ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படையெடுப்புகள் பண்ணியிருக்காரு. அவர் வட எல்லைகளோட பாதுகாப்பை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் அவரோட தளபதி மாலிகப்பூரை 1310 மதுரை வரைக்கும் படையெடுக்க அனுப்பி வச்சார். தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தோட ஹொய்சாளர்கள், வாரங்கல் காகத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள் இவை எல்லாமே அலாவுதீனோட ஆதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அலாவுதீனோட படையெடுப்புகள் மாதிரியே அவரோட அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்கள் நல்லாவே இருந்தது. டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய வேளாண் நிலங்களை முறையாக அளந்து அவர் குறிப்பிட்ட அளவில் நிரந்தர வரியை விதித்தார். வரிகளை வசூல் செய்யக்கூடிய வேலையை இராணுவ அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சார். டெல்லியிலையும் மற்ற இடங்களிலும் முகாம் இருக்கக்கூடிய அவரோட படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் பண்ணார். டெல்லியிலும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அவரோட படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் பண்ணார். இந்த கொள்முதல் விலை அப்படிங்கிறது சுல்தானால் நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாங்க பண்ட சாலைகளில் சேகரித்து வச்சாங்க. ஒற்றர்களை நியமித்தாங்க. அலாவுதீன் 1314 இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறவர் அதிகாரத்திற்கு வராரு. துக்ளக் அரச வம்சத்தை நிறுவுறாரு. இடையில ஒரு பாக்ஸ் பாயிண்ட் பார்த்துலாம். சித்தூர் சூறையாடல் வருடம் 1303. சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீனோட படைகள் ரொம்ப இது பண்ணாங்க. அப்போ தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற சூழலில் கோட்டைக்குள்ளே இருந்த ஆண்களும் பெண்களும் அவங்களோட பண்டைய மரபு ஜவஹர் அப்படிங்கிற சடங்கை நடத்தினாங்க. இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் போய் செத்து போவாங்க. பெண்கள் நெருப்பில் வந்து அவங்களே போயிட்டு அவங்க உயிரை வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து சித்தூர் சூறையாடல். சித்தூரில் அலாவுதீனோட படைகள் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுத்திர படைகளை சேர்ந்தவங்க இதை மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த சடங்குக்கு பேர் வந்து ஜவஹர் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து துக்ளக் அரச வம்சம் 1320 1414 வரைக்கும்
கியாசுதீன் துக்ளக் 1320 1324 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. அலாவுதீன் கில்ஜி இறந்ததுக்கு அதுக்கப்புறம் கியாசுதீன் துக்ளக் வராரு. அவரோட மகன் ஜூனா கானை வாராங்கலுக்கு எதிராக போரிடுறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்த ஜூனா கான் வாராங்கல் அரசர் பிரதாபருத்ரனை ஜெயிச்சு கொள்ளையடிச்சு பெரும் செல்வத்தோட ஊருக்கு வராரு. இந்த செல்வத்தை வச்சு கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு பக்கத்தில் துக்லகாபாத் அப்படிங்கிற ஒரு புதிதான ஒரு நகரை நிர்மாணம் பண்ணுறாரு. இருந்தாலுமே அலாவுதீன் அவரோட மாமனார் கொண்ட மாதிரிக்கே ஜூனா கானும் அவரோட அப்பாவை கொன்று ஆட்சியை கைப்பற்றினதாக சொல்லப்படுது. ஜூனா கான் முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பேரோட 1325 அரியணைக்கு வராரு. முகமது பின் துக்ளக் 1325 1351 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ இவர் நல்லா படித்தவர், ஆனாலும் கடுமையாகவே இருந்தார். அலாவுதீன் நாட்டை பிடிச்சாரு, கொள்ளையடிச்சார். அந்த அரச குடும்பங்கள் அவரை சார்ந்திருக்கிற மாதிரி பண்ணார். அதற்கு நேர்மாறாக முகமது பின் துக்ளக் இந்த துணைக்கண்டை முழுவதையும் அவரோட நாடாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அவர் அவரோட தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டோட மைய பகுதியில் இருக்கக்கூடிய தேவகிரிக்கு மாற்றினார். தேவகிரியோட பேரையும் தௌலதாபாத் அப்படின்னு மாற்றினார். தன்னோட திட்டம் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு முகமது பின் துக்ளக் உணர்ந்ததுனால திரும்ப டெல்லிக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தேவகிரிக்கு மாற்றி திரும்ப டெல்லிக்கே போங்கன்னு சொல்கிறாரு. சுல்தானோட டெல்லி திரும்பின மொரோக்கோ நாட்டு பயணி இபன் பதூதா அப்படிங்கிறவர் டெல்லிக்கு வந்தப்போ அது காலியாக கைவிடப்பட்டதா, ஆனால் குறைந்த அளவு மக்களோட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இபன் பதூதா குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யக்கூடிய முறையை ஃபாலோ பண்ணார். துக்ளக் என்ன பண்ணாருன்னா, நிலவரியை உயர்த்துறதோட இது வரைக்கும் தானியமாக வசூல் பண்ணிகிட்டு இருந்ததை பணமாக வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு. அது பஞ்ச காலங்களில் ரொம்ப இடர்பாடுகளை கொடுத்துருது. போதுமான அளவு நாணயங்களோ புதுசாக நாணயங்களை வெளியிடுறது அளவுக்கு வெள்ளியோ கைவசம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட துக்ளக் செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிடுறாரு. ஸோ இந்த செப்பு நாணயங்கள் வெளியிட்டதுனால கள்ள நாணயங்கள் பெறுகிறது அப்படிங்கிறது நிறையா வந்துச்சு. இதோட விளைவாக ஒட்டுமொத்தமாகவே வருவாய் நிர்வாக முறை அப்படிங்கிறது சீர்குலைஞ்சு போகுது. வெளிநாட்டு வணிகர்கள் வியாபாரத்தை நிறுத்துறதுனால வணிகமும் பாதிப்புக்கு உள்ளாகுது. சுல்தான் செப்பு நாணயங்களை திரும்ப வாங்கிக்கிட்டு அதற்கு பதிலாக தங்க வெளி நாணயங்களை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையும் வந்தது. அதனால் அரசு திவால் ஆகுது. தோவா பகுதியில் முகமது நிலவரியை உயர்த்துறது காரணமாக விவசாயிகளை கிளர்ச்சி பண்ணுறாங்க. கொடூரமான முறைகளை அடக்கப்பட்டதுனால விவசாயிகள் வேளாண்மையை விட்டுட்டாங்க. அதனால் பஞ்சமும் வந்தது. முகமது பின் துக்ளக் சுல்தானா 25 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளையும் 25 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த நீண்ட ஆட்சி காலத்தில் பல மாகாண ஆளுநர்களோட கிளர்ச்சிகளை அவர் பார்க்க வேண்டியிருந்தது. அவுத், முல்தான், சிந்து இந்த மாகாணங்களோட ஆளுநர்களை கிளர்ச்சி பண்ணாங்க. அவங்கள சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செஞ்சுக்கிட்டாங்க. முகமது பின் துக்ளக் டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு அவரோட தலைநகரை மாற்றினப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லோரையும் இடம்பெயர செஞ்சதோடு கால்நடைகளை வரைக்கும் அழைச்சிட்டு போயிருக்காரு. தென்னிந்தியாவில் பல புதிதான அரசுகள் எழுச்சி வந்துச்சு. துக்ளக் கிட்ட முன்னாடி படை வீரராக வேலை பார்த்த பாமினி அப்படிங்கிறவர் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்தார். அவரோட பேரில் தான் அது பாமினி சுல்தானியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. ஸோ துக்ளக் கிட்ட முன்னாடி படை வீரராக வேலை பார்த்த பாமினி அப்படிங்கிறவர் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவிக்கிறாரு. அவரோட பேரில் தான் அது பாமினி சுல்தானியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. கிபி 1335 மதுரை தனி சுல்தானியமாக உருவானுச்சு. 1346 வங்காளம் சுதந்திர அரசாக மாறினுச்சு. துக்ளக் 1351 மார்ச் 23 இறந்து போகிறாரு. அடுத்து ஃபெரோஸ் ஷா துக்ளக் 1351 to 1388. முகமது பின் துக்ளக்கு அப்புறம் கியாசுதீனோட இளைய சகோதரோட மகன் ஃபெரோஸ் அரியணைக்கு வர்றாரு. அவரால் கிளர்ச்சிகளை அடக்கவும் முடியலை, பிரிந்து போன மாகாணங்களை மீட்கவும் முடியலை.
ஸோ தக்கான பிரச்சனையில் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமினி இளவரசர் கேட்டுக்கிட்டதுனால அதையும் வந்து அவர் ஏற்க மறுத்துட்டார். சூஃபி ஞானிகளுக்கும் மற்ற ஞானிகளுக்கும் வந்து ஃபிரோஷ் தாராளமாக பரிசு கொடுத்தாரு. அவங்களோட அறிவுரைகளையும் கேட்டுக்கிட்டாரு. ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுறதுக்காக அறக்கட்டளைகளை நிறுவியிருக்காரு. கல்லூரி, மருத்துவமனை, மசூதி இதெல்லாம் கட்டியிருக்காரு. பல மனிதாபிமான நடவடிக்கைகளை அவர் செஞ்சுருக்காரு. மனிதாபிமானம் இல்லாத கொடூரமான தண்டனைகளை ஒழிச்சிருக்காரு. இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து பண்ணியிருக்காரு. விவசாயிகளோட கடன்களை ரத்து செஞ்சும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்தியிருக்காரு. 1200 புதிதான தோட்டங்களை உருவாக்கின அவர் அலாவுதீன் கில்ஜியோட காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைச்சார். ஃபரோஷாபாத், ஜான்பூர், ஹிசார், ஃபெரோஷ்பூர் இந்த புதிதான நகரங்களையும் அவர் நிர்மாணித்தார். சுல்தானியத்தை கட்டி காக்கிறதுக்காக அமைதியான முறைகளில் பல முயற்சிகளை பண்ணார். இருந்தாலுமே ஃபிரோஷா துக்ளக்கோட இறுதி நாட்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இல்லை. அவரோட மகன் முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணார். 1388 தன்னோட 83வது வயதில் ஃபிரோஷா துக்ளக் இறந்து போகிறாரு. அடுத்து தைமூரோட படையெடுப்பு 1398. ஃபெரோஷா துக்ளக் இறந்து 10 வருஷம் போனதுக்கு அப்புறம் தாவர்லைன் சொல்லக்கூடிய தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி ஒரு மிகப்பெரிய மனித படுகொலையை வந்து பண்ணுறாரு. ஸோ மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை ஆட்சி பண்ண தைமூர் வட இந்தியாவில் மேற்கில் சில இடங்களை கைப்பற்றாரு. இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இல்லாததை சாதகமாக்கிக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து நுழைந்து 1398 டிசம்பர் மாதத்தில் டெல்லியை கொள்ளையடிக்கிறாரு. தைமூரோட படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்புக்குள்ளான பகுதினா அது வந்து பஞ்சாப். தங்கம், வெள்ளி, நகைன்னு சொல்லிட்டு பெரும் செல்வத்தை கொள்ளையடித்து எடுத்துகிட்டு போகிறாரு. அதுபுறம் தைமூர் போகும்போது சாமர்கண்டில் நினைவு சின்னங்கள் கட்டுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய தச்சு வேலை செய்கிறவங்க, கட்டட கலைஞர்கள் இந்த மாதிரி இந்திய கைவினைஞர்களையும் அழைச்சிட்டு போகிறாரு. அடுத்தது சையது அரச வம்சம் 1414 to 1451. டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறண்டு போனாலும் முகலாயர் படையெடுப்பு அப்படிங்கிறது 114 வருஷம் தாக்கு பிடிச்சு நின்றுச்சு. டெல்லியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி தைமூர் அவர் பிடிச்ச பகுதிகளுக்கு கிசிர்கான் அப்படிங்கிற அவரோட பிரதிநிதியை நியமிச்சுட்டு போகிறாரு. 1414 சையது அரச வம்சத்தை அந்த கிசிர்கான் அப்படிங்கிறவரை தான் தோற்றுவிக்கிறாரு. அந்த அரச வம்சம் 1451 வரைக்கும் நீடிச்சு இருந்திருக்கு. அந்த வம்சத்தோட கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா 1451 வந்து அவரோட பதவியை விட்டுட்டாரு, துறந்தார். இது வந்து சிர்ஹிந்த் பகுதியோட ஆளுநராக இருந்த பஹ்லலோடிக்கு டெல்லியோட சுல்தானாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. இந்த பஹ்லலோடி தான் லோடியோட வம்ச ஆட்சியை வந்து தோற்றுவிக்கிறாரு. அடுத்து லோடி அரச வம்சம் 1451 to 1526. 1489 பஹ்லலோடிக்கு அப்புறம் அவரோட மகன் சிக்கந்தர் லோடி சுல்தானா பொறுப்புக்கு வர்றாரு. அவர் கலை, கல்வி இதெல்லாம் ஆதரிக்கிறாரு. ஆக்ரா நகரை நிர்மாணிக்கிற அவர் வந்து அந்த நகரை தலைநகரை ஆக்கினார். 1517 இறந்து போகிறதுனால அவருக்கு அப்புறம் அவரோட மகன் இப்ராஹிம் லோடி அரச பதவிக்கு வர்றாரு. இப்ராஹிம் லோடி பாபரால் 1526 பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்படுறாரு. இது லோடி வம்ச ஆட்சிக்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வச்ச பாபர் முகலாய பேரரசு நிறுவுறாரு. இஸ்லாமிய கலை, கட்டிடக்கலை உயர் வகுப்பை சேர்ந்த முஸ்லீம் பிரபுக்கள், அதிகாரிகள், வீரர்கள் இவங்களுக்கான குடியிருப்பு கட்டிடங்களில் முதல்ல நகரங்களிலும் புறநகர் பகுதிகளையும் கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மசூதியை கட்டினாங்க. மசூதி, மதரசா இதெல்லாம் கட்டட வடிவத்தில் வேறு மாதிரி இருந்தது. குரானில் இருக்கக்கூடிய வரிகளை செதுக்கி நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளும் சுவர்களும் அந்த கட்டிடத்திற்கு ஒரு தனித்தன்மையான தோற்றத்தை கொடுத்தது. அந்த கட்டிடங்களோட வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் இருந்தது. அதனால அந்த பாணியை இந்தோ சாராசானிக் கலை வடிவம்னு சொல்கிறாங்க. குதுப்மினார், அலை தர்வாசா, குவத்துல் இஸ்லாம் மசூதி, மோதி மசூதி, இல்துமிஷ், பால்பன் இவங்களோட கல்லறைகள், தௌலதாபாத், ஃபரோஷாபாத் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கோட்டைகள் இது எல்லாமே அந்த பாணியில் அமைக்கப்பட்டது தான்.
சுருக்கம் இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி முகமது குரியால் நிறுவப்பட்டது. குத்புதீன் ஐபக் அடிமை வம்ச ஆட்சியை நிறுவுறாரு. அவரோட மகன் இல்துமிஷ் அதை ஒருங்கிணைச்சு வழிவகுப்படுத்துகிறாரு. இல்துமிஷோட மகள் ரஷ்யா மிகச்சிறந்த நிர்வாகியாக இருந்திருக்காங்க. பால்பன் ஒற்றறிய முறையையும் 40 நிமிட அமைப்பையும் அவர் அழிச்சிட்டாரு. துருக்கிய பிரபுக்களோட அதிகாரத்தை மட்டுப்படுத்தினுச்சு. கில்ஜி அரச வம்சத்தை அலாவுதீன் கில்ஜி நிறுவியிருக்காரு. ஃபரோஷா துக்ளக் மக்களோட நல் வாழ்க்கையில் அக்கறை இருக்கக்கூடிய இரக்கமுள்ள அரசராக இருந்திருக்காரு. டெல்லியை கொள்ளையடிச்சது தைமூர். சையது அரச வம்சத்தை கிசிர்கான் தோற்றுவிக்கிறாரு. சர்கிந்தோட ஆளுநரான பகலு லோடிக்கு டெல்லியில் லோடி வம்சத்தை இது நிறுவுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. முதலாம் பானிபட் போர் கிபி 1526 பாபர் முகலாய அரசு நிறுவனத்துக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.